சைக்கிள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சூப்பர். நேரா ஒரு சைக்கிள் கடைக்கு போறோம், காசை கொடுக்குறோம், சைக்கிளை வாங்குறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா நீங்க சைக்கிள் கடைக்கு போனீங்கன்னா பலசரக்கு கடையில சோப்பு டப்பா அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி வதன்னு நிறைய சைக்கிள் அடுக்கி வச்சிருப்பாங்க. எக்கச்சக்க பிராண்ட் இருக்கும், எக்கச்சக்க மாடல் இருக்கும், எக்கச்சக்க டிசைன் இருக்கும். இதுல எதை செலக்ட் பண்றதுன்னு அப்படியே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். அப்படிப்பட்ட கன்ஃபியூஷனை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைக்கிளிங்ல நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த பெனிஃபிட்ஸ்க்காகவே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் இங்க ஷேர் பண்றேன். ஏற்கனவே இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க. ஆனா நம்ம சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்ம முன்னாடி இருக்கு. நிறைய பேர் பல சஜஷன் சொல்லுவாங்க. சைக்கிள் கடைக்கு போனோம்னா எந்த சைக்கிள் விற்கலையோ அந்த மாடல் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மாடல் நம்ம தலையில எப்பரா கட்டி விடலாம்னு பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்டும் ஒவ்வொரு மாதிரி ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஒருத்தர் இந்த பிராண்ட் வாங்குன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஐயோ அந்த பிராண்டா தயவு செஞ்சு அதை மட்டும் வாங்கிறாத, வேற பிராண்ட் ஏதாவது வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல ஒப்பீனியன்ஸ் இருக்கு. அதனால சைக்கிள் வாங்குறதுக்கு எது பெஸ்ட், எந்த மாதிரி மாடல்ஸ் வாங்கலாம், எப்படிப்பட்ட சைக்கிள் பெஸ்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம டீடைலாவே பார்த்துடலாம். சைக்கிள்னு பார்க்கும்போது அதுல பிராடரா ரெண்டு கிளாசிபிகேஷன் இருக்கு. ஒன்னு நான் கியர் சைக்கிள், இன்னொன்னு கியர் சைக்கிள். நான் கியர் சைக்கிள்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம அப்பா தாத்தா காலத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, பிஎஸ்ஏ, அட்லஸ், அந்த காலத்து ஹெர்குலிஸ், இந்த மாதிரி சைக்கிள்லாம் இருக்கும் பாருங்க. சிம்பிளான பெண்ட் ஹேண்டில், ஒரு சீட்டு, ஒரு முன்னாடி ஒரு கேரியர் இருக்கும். நம்ம எல்லாரும் ஃபேமிலியோட கூட அந்த சைக்கிளில் போயிருப்போம். அப்பா ஓட்டுவாங்க, பின்னாடி அம்மா நம்ம தம்பி தங்கச்சியை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, நம்ம முன்னாடி அந்த கம்பியில் உட்காந்து போயிருப்போம். ஸோ இந்த மாதிரி நார்மல் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் கியர் சைக்கிள். அந்த காலத்து சைக்கிளை ஓட்டுறதுலையும் சரி, அதில் போகிறதுலையும் இருக்கிற சந்தோஷமே அலாதி தான். அதை விவரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சைக்கிள்ஸ் இப்பயும் கிடைக்குது. ஆனால் அதை ஓட்டுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு சொல்லணும். ஸோ இப்போ நான் கியர் சைக்கிள்லேயே கொஞ்சம் ஸ்டைலிஷாக பெண்ட் ஹேண்டிலுக்கு பதிலாக ஸ்ட்ரைட் ஹேண்டில் வச்சு கொஞ்சம் ஸ்டைலிங்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஆனால் முக்கால்வாசி இப்போ வர சைக்கிள் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா கேரியர் இருக்காது. ஸோ பழைய காலத்து நினைவுகள் உங்களுக்கு இருந்து பழைய காலத்து சந்தோஷம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சைக்கிள் தான் வாங்கணும். இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டில் பார்க்கும்போது நான் கியர் சைக்கிள்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 20 வருஷத்துக்குள்ளே பார்த்தோம்னா கியர் சைக்கிள்ஸ் எக்கச்சக்கமாக டெவலப் ஆயிருச்சு. சரி, பேசிக்கான டிஃபரன்ஸ் என்ன நான் கியர் சைக்கிளுக்கும் கியர் சைக்கிளுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய டெரைன், அதாவது நம்மளுடைய ரோடு இருக்கு பாருங்களேன், அது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ், அதிகமாக மேடு பள்ளம் எதுவும் இல்லை. அதே மாதிரி மலைப்பாங்கான பிரதேசம் கிடையாது, அதாவது ரொம்ப அப்ஹில் டவுன்ஹில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு நான் கியர் சைக்கிளே போதுமானது. ஆனால் நம்ம ரோடோட டெரைன் மாறிக்கிட்டே இருக்கு. நமக்கு நிறைய மலைப்பாங்கான ஏரியாக்கள்லாம் இருக்கு. நம்ம நிறைய பிரிட்ஜஸ் அந்த மாதிரி இன்க்ளைனான பொசிஷன்ல எல்லாம் ஓட்டணும் அப்படின்னா அப்ப நான் கியர் சைக்கிள் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அந்த எஃபர்ட்டை குறைக்கிறதுக்கு தான் கியர் சைக்கிள்ஸ் வந்துச்சு. ஸோ கியர் சைக்கிள்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் டெரைன்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோட்ஸ்ல ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கியரை சேஞ்ச் பண்றது மூலியமா நம்ம கொடுக்கக்கூடிய எஃபர்ட்டோட வேல்யூ ஓரளவுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம எப்பேற்பட்ட ரோடா இருந்தாலும் நம்மளால ஈஸியா சைக்கிள் ஓட்ட முடியும். ஸோ நான் கியர் சைக்கிளுக்கும் கியர் சைக்கிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பத்தி ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் இங்கேயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் ஷேர் பண்றேன். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கியர் சைக்கிள்னு பார்க்கும்போது அதுல மேஜரா 3 டிவிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு எம்டிபி, இன்னொன்னு ரோடி, மூணாவது ஹைபிரிட். ஃபர்ஸ்ட் நம்ம எம்டிபினா என்னன்னு பார்த்துடலாம். எம்டிபினா மவுண்டைன் டெரைன் பைக். அது பேர்லயே இருக்கிற மாதிரி மவுண்டைன் டெரைன்ஸ்ல ஓட்டுறதுக்கு தான் எம்டிபி பைக் யூஸ் ஆகும். ஏன்னா எம்டிபி பைக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். ஃப்ரேமோட ராட் டயமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா கொடுத்துருப்பாங்க. டயர் சைஸுமே பார்த்தீங்கன்னா டயர் ரொம்ப ப்ராடா இருக்கும். ப்ளஸ் பட்டன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மஸ்குலர் லுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எம்டிபி பைக்ஸ் மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டும் ஹெவியாக இருக்கும். காரணம் என்னன்னா அதில் உள்ள மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னன்னா ஏற்கனவே சொல்ல மாதிரி மவுண்டைன் டெரைனில் தான் அந்த பைக் ஜாஸ்தியாக யூஸ் ஆகுது. மலை பிரதேசங்களில் உங்களுக்கு ஈவனான ரோடே கிடைக்காது. எப்போவுமே பள்ளம், மேடு, கல் அந்த மாதிரி ரோடோட டெரைன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் ஓட்டுறதுங்கிறதுனால பைக் சாலிடாக கொஞ்சம் ரிஜிடா மஸ்குலராக இருந்தால் தான் அந்த மாதிரி டெரைனில் போகும்போது பைக்குக்கு எந்தவித சேதாரமும் வராது. அதுக்காக தான் எப்போவுமே எம்டிபிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் ரிஜிடாகவே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் பீரியட், நான் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெரைனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சைக்கிள் ஓட்டி ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எம்டிபிஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இப்போ அப்படியே இந்த பக்கம் வரலாம். ரோடிஸ் அல்லது ரோடு பைக். பேரில் சொல்கிற மாதிரியே முழுக்க ரோட்ல ஓட்டுறதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான பைக் எதுனா அது ரோடு பைக் தான். எம்டிபியோட கம்பேர் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே தலைகீழா இருக்கும் இதுல. ஏன்னா எம்டிபியில் அந்த ஃப்ரேம் எல்லாம் ரொம்ப பெருசா ரிஜிடா இருக்கும்னு சொன்னேன். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா ஸ்லெண்டரான மெட்டீரியல்ல ஃப்ரேம்ஸ் பண்ணிருப்பாங்க. டயருமே பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும். அதே மாதிரி சைக்கிளோட வெயிட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்கும். சுண்டு வரல கூட ஈஸியா தூக்குற அளவுக்கு தான் ரோட் பைக்கோட வெயிட் இருக்கும். ஏன்னா ரோட் பைக்கோட மெயின் பர்பஸே நல்ல ஒரு ஃபிளாட் ரோட்ல, அதுவும் ஹைவே மாதிரி
ஒரு பள்ளமேடு இல்லாம எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ரோட்ல மெயினா ஓட்டுறதுக்கு தான் ரோட் பைக்ஸே கண்டுபிடிக்கப்பட்டது. ரோடு பைக்கோட அல்டிமேட் கோலே ஸ்பீட் அண்ட் என்டூரன்ஸ். நீங்க ரோடு பைக்ல வந்து பைக்கு ஈக்குவலான ஸ்பீட்ல போகலாம். நான் வந்து ஒரு என்டூரன்ஸ் சைக்கிளிஸ்ட். நான் வந்து ரோடு பைக்ல 55 to 62 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நான் மேக்ஸிமம் போயிருக்கேன். பல நேரங்களில் ஹைவேல மோட்டர் பைக்ஸ், ட்ரக்ஸ் இதெல்லாம் நம்ம ரோட் பைக் வச்சு ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டு போக முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜாலியான ஃபீலிங் தான். அது ரோட் பைக் நீங்க ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஃபீலிங் வந்து நல்லா புரியும். ஸோ மெயினா ஸ்பீடு தான் உங்களுடைய டார்கெட், அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போறதா உங்களுடைய டார்கெட் அப்படின்னா உங்களுக்கு ரோட் பைக் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும். இப்போ MTB ரோட் பைக் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பைக்ஸே பார்த்துட்டோம். அப்போ அது என்ன ஹைபிரிட் அப்படின்னு கேட்குறீங்களா? இது ரெண்டுக்கும் சென்டரா இருக்கக்கூடிய பைக் தான் ஹைபிரிட். அதாவது ஓவரா வந்து நம்ம மலையிலையும் ஓட்ட வேணாம், அதே மாதிரி ஓவரா எனக்கு ஸ்பீடு டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஃபோக்கஸ் இல்லை. நார்மலா ஒரு சிட்டி என்வாயர்மெண்ட்டுக்குள்ள ஓட்டணும். ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு 10-20 கிலோமீட்டர், வீக்கெண்ட்ல வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர், இதுதான் என்னுடைய மேக்ஸிமம் டிராவலிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய டார்கெட்டா இருந்தா உங்களுக்கு ஹைபிரிட் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும். ஏன்னா ஹைபிரிடோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோட் பைக் அளவுக்கு ஸ்லெண்டராகவும் இருக்காது, அதே மாதிரி MTB அளவுக்கு ரகடாகவும் இருக்காது. ஸோ ஆவரேஜா ஒரு 35 to 40 mm தான் வந்து டயரோட விட்த் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா ரோட் பைக்கோட ஃப்ரேம்ஸ் எப்படி ரொம்ப ஸ்லெண்டரா ஏரோடைனமிக்கா இருக்கும்னு சொன்னேன், அதே மாதிரி MTB ஃப்ரேம்ஸ் மாதிரி ரொம்ப ரிஜிடாவும் இல்லாம ஹைபிரிட் பைக்கோட ஃப்ரேம்ஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமா இருக்கும். பிளஸ் ஹைபிரிட் பைக்ஸ்ல சில நேரங்கள்ல வந்து ஷாக் அப்சர்வர் கொடுத்திருப்பாங்க, சில நேரம் ஷாக் அப்சர்வரும் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு ஒரு லோக்கல் கம்யூட் அல்லது ஒரு ஆஃபீஸ் கம்யூட், வீக்கெண்ட்ல ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸ் தான் என்னுடைய டார்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஹைபிரிட் பைக்ஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அடுத்து கியர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரோட் பைக்கோட கியர் செட்டும் சரி, MTBயோட கியர் செட்டும் சரி டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கும். ஒரு கம்பேரிசனுக்காக சொல்லணும்னா ரோட் பைக்ல நீங்க ஒரு தடவை பெடல் பண்ணும்போது எவ்வளவு தூரம் போறீங்களோ அதுவே நீங்க MTBல வந்து 4 தடவை பெடல் பண்ணாதான் அந்த டிஸ்டன்ஸை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வெயிட் லாஸ் உங்களுடைய டார்கெட்டா இருக்கு, நீங்க வந்து ஃபிட்னஸ் ஃபோக்கஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு MTB வந்து சிறந்த சாய்ஸா இருக்கும். அது இல்லாம எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடு மட்டும் தான் டார்கெட் அப்படின்னா நீங்க ரோட் பைக் வந்து சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பைசைக்கிளோட கியர்ஸுக்கும் அதோட காஸ்ட்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. எந்த அளவுக்கு கியர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு பைக் சைக்கிளோட காஸ்ட்டும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ இப்போ ஓவராலா இந்த 3 டைப் ஆஃப் பைக்ஸோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்க ஹைபிரிட் பைக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவரேஜா ஒரு 15,000 இருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் ஒரு 1 லட்சம் ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் ஹைபிரிட் பைக்ஸோட காஸ்ட் இருக்கும். அதே நீங்க MTB எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 30,000 இருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் ஒரு 3 to 4 lakhs வரைக்கும் MTB பைக்ஸோட காஸ்ட் வந்து வரும். ஆனா நீங்க ரோடு பைக்குன்னு வரும்போது ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 35,000ல தான் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் எவ்வளவு போகும்னு கேட்காதீங்க, கேட்டா பல நேரங்களில் நமக்கு தலை சுத்திரும். இந்தியாவில் நான் பார்த்த மேக்ஸிமம் சைக்கிள் பிரைஸ் வந்து 15 லட்சம் ரூபா வரைக்கும் பார்த்துருக்கேன். அதுக்கு மேலேயும் பைக் இருக்குன்னு சொல்றாங்க. கேட்கும் போதே தலை சுத்துதுல. ஆமா, ஏன்னா இதுல மேக்ஸிமம்க்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. உங்களுக்கே கூட தோணலாம், எப்பா எந்த பைக்கா இருந்தாலும் 2 வீல் தானையா இருக்கு, நான் தானையா மிதிச்சு ஓட்ட போறேன், இதுக்கு எதுக்கியா 15 லட்சம் ரூபாய்க்கு பைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மாருதி காருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கும் உள்ள வித்தியாசம் தான். மாருதி கார்லேயும் அதே 4 பேர் தான் போக போகிறோம், ரோல்ஸ் ராய்ஸ்லேயும் 4 பேர் தான் போக போகிறோம். மாருதியிலையும் அதே 4 வீலு தான், ரோல்ஸ் ராய்ஸ்லேயும் அதே 4 வீலு தான். ரெண்டுமே பெட்ரோலில் தான் ஓட போகுது, ரெண்டுமே நம்ம ரோட்டில் தான் ஓட்ட போகிறோம். ஆனால் மாருதி கார் வந்து உங்களுக்கு 5 லட்ச ரூபாயில் கிடைக்கும், ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் கார்னா ஒரு 5 கோடி ரூபாயில் கிடைக்கும். கிட்டத்தட்ட அதே டிஃப்ரென்ஸ் தான், அதே கம்பேரிசன் தான் நம்ம வந்து லோ எண்ட் பைக்குக்கும் ஹை எண்ட் பைக்கும் பொருந்தி பார்த்துக்கலாம். குவாலிட்டி ஆஃப் காம்பனன்ட்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ, அதே மாதிரி எந்த அளவுக்கு சைக்கிளோட வெயிட் கம்மி ஆகுதோ அந்த அளவுக்கு சைக்கிளோட காஸ்ட் வந்து டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு ஹை எண்ட் பைக் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரைடு குவாலிட்டி அண்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பைக்கோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ எந்த பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எக்கச்சக்கமான பைக் பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். பிராண்ட்ஸ் வந்து சைக்கிளை செய்கிறது கிடையாது, அவங்க சைக்கிளை அசம்பிள் தான் பண்ணுறாங்க. பிராண்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரே விஷயம் அந்த ஃப்ரேமை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான். ஃப்ரேமை தவிர மற்ற எல்லா காம்போனன்ட்ஸுமே அவங்க மற்ற சப்ளையர் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டயர் அண்ட் வீல் சப்ளை பண்ணுறதுக்கு தனியான டெடிகேட்டட் சப்ளையர் இருக்காங்க, சீட்டுக்குன்னு தனி ஆள் இருக்காங்க. பைக்கில் முக்கியமானதே அந்த டிரான்ஸ்மிஷன் தான், அதாவது அந்த செயின், ரியர் கேசட், ஃப்ரண்ட் கிராங்க். இதை சப்ளை பண்ணுறதுக்குன்னே குளோபலாகவே பார்த்தீங்கன்னா ஷிமானோ, ஷ்ராம், மைக்ரோஷிஃப்ட் இந்த மாதிரி சில கம்பெனிஸ் தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வாங்கி அசம்பிளி பண்ணி கொடுக்கறது மட்டும் தான் அந்த பிராண்டோட வேலை. ஸோ நீங்க பிராண்ட்ஸ்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணாம சைக்கிள் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் நல்லதா இருக்கா அப்படிங்கறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா பிராண்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரேமுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வாரண்டி. சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அல்லது 3 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்ல பிராண்டா இருந்துச்சு அப்படின்னா லைஃப் டைம் வாரண்டியே கொடுப்பாங்க. அதாவது அந்த சைக்கிள் ஃப்ரேம்ல எந்த இடத்துல கிராக் வந்தாலும் சரி, அல்லது வெல்டில் ஒரு டேமேஜ் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க லைஃப் டைம் வந்து அந்த ஃப்ரேமையே வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்க சைக்கிள் வாங்கும்போது ஃப்ரேமுக்கு வாரண்டி நல்ல மாதிரி இருக்குதா, எவ்வளோ நாளுக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க அதுக்கான ஃப்ரேமை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க சைக்கிள் வாங்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் லைட் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பல நேரங்களில்
ஏர்லி மார்னிங்கில் சைக்கிளிங் பண்ணுவோம், அதே மாதிரி சாயந்தர நேரத்துலையும் சைக்கிளிங் பண்ணுவோம். அப்போ இருட்டுனால ரோட்டில் உள்ள பள்ளம் மேடு தெரியாது. அதை விட முக்கியமானது நம்ம பின்னாடி ரியர் லைட் அல்லது பிளிங்கர்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இருட்டில் நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது பின்னாடி வர வண்டிகளுக்கு முன்னாடி நம்ம போகிறோம் அப்படிங்கிறது அந்த பிளிங்கர்ஸ் மூலியமாக தான் தெரியும். அதனால எப்பவுமே வந்து லைட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சைக்கிள் ஹெல்மெட். நீங்கள் ஒரு நல்ல பிராண்டடான நல்ல காஸ்ட்லியான ஹெல்மெட் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம டூ வீலர் ஓட்டுறதுக்கும் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ஓட்டுற நம்மளை விட பைக்கோட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ரைடரை விட சைக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா கால் பங்கை விட கம்மியாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து ஹை எண்ட் பைக் ஓட்டுறீங்கன்னா உங்கள் பாடி வெயிட்டை விட 1/10 தான் வந்து சைக்கிளோட வெயிட் இருக்கும். ஸோ ரோட்டில் சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, பின்னாடி இருந்து யாராவது உங்களை லேசாக உரசிட்டா கூட உங்கள் பாடி வந்து கம்ப்ளீட்டாக இம்பேலன்ஸ் ஆயிரும். ஏன்னா உங்களோட கம்ப்ளீட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து தரையை விட்டு ரொம்ப உயரத்தில் இருக்கும். அதனால ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட உங்கள் பாடியை இம்பேலன்ஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு சைக்கிள் இருந்து கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால நம்ம தலையை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்மெட்டில் மட்டும் எக்காரணம் கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சீப்பான லோக்கல் ஹெல்மெட் வாங்காதீங்க. நல்ல ஹை குவாலிட்டியான ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து நம்ம உயிருக்கு ரொம்ப பாதுகாப்பானது. சரி, எந்த சைக்கிள் வாங்கலாம்னு இப்போ நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்கே வாங்கலாம்? ஆன்லைனில் வாங்கலாமா இல்லை கடையில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பர்சனல் சாய்ஸ் என்னன்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கிற லோக்கலில் உள்ள கடையில் போய் நீங்கள் நேராக பார்த்து வாங்குறதா உங்களுக்கு நல்லது. ஆன்லைனை விட கடையில் ஒரு 5 to 7% வந்து காசு கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கடையில் வாங்கும்போது என்னன்னா, ப்ளஸ் சைக்கிள் ஓட்டுறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், சைக்கிளோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை சைக்கிள் கடைக்காரங்க உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் ரிலேஷன் எதுனா உங்கள் லோக்கல் சைக்கிள் கடைக்காரரோட தான் நீங்கள் ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ண போறீங்க. அதனால ஒரு 5% கூட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லோக்கலில் உள்ள சைக்கிள் கடைக்காரர்கிட்டயே போய் சைக்கிள் வாங்குங்க. அதுதான் லாங் டேர்மில் பார்க்கும்போது நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, என்னுடைய ப்ராக்டிக்கல் இத்தனை வருஷம் சைக்கிளிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்த உடனே போய் சைக்கிள் வாங்காமல் அந்த சைக்கிளை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ அல்லது லோக்கலில் உள்ள கடையிலையோ வாடகைக்கு எடுத்து குறைஞ்சது ஒரு மாதம் நீங்கள் ஓட்டி பாருங்கள். ஏன்னா சைக்கிளிங் பற்றி நான் எங்கள் ஆஃபீஸில் அல்லது மற்ற இடங்களில் போய் நிறைய மோட்டிவேஷனல் செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு செஷன் முடிஞ்ச போதும் நிறைய பேர் வந்துட்டு, சார் எனக்கு இந்த சைக்கிள் வாங்கலாமா அந்த சைக்கிள் வாங்கலாமா நிறைய அட்வைஸ் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சில சைக்கிள் கடையை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த 2-3 நாள் வாங்கிட்டு வந்துட்டு, சார் நானும் சைக்கிள் வாங்கிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு வந்துட்டு முன்னாடி ஓட்டி காமிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு அதே ஆள் வந்துட்டு, சார் 1 மாதமாக சைக்கிள் வந்து வீட்டிலேயே இருக்குது, வாங்கின புதுசில் 1 வாரம் ஓட்டினேன், அதுக்கப்புறம் நான் ஓட்டவே இல்லை, எப்படியாவது உங்கள் நெட்வொர்க்கில் சொல்லி இந்த சைக்கிளை விற்று கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னவங்க தான் நிறையா. அதனால் நம்ம சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஆர்வ கோளாறில் வாங்கிடுவோம். ஆனால் வாங்கிட்டு அதை ரெகுலராக யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, அட்லீஸ்ட் 1 மாதத்துக்காவது உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்தோ அல்லது பக்கத்தில் உள்ள கடையில் இருந்தோ வாடகைக்கு எடுத்து அந்த சைக்கிளை ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்து உங்களால் 1 மாதத்துக்கு கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ஒரு 5-10 கிலோமீட்டர் டெய்லி நீங்கள் ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ 1 மந்த் நீங்கள் கண்டினியூஸாக ஓட்டுறீங்க, உங்களுக்கு சைக்கிளிங்கில் அதுக்கப்புறமும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் சைக்கிள் வாங்குறதுக்காக போங்க. ஆர்வ கோளாறில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்ட விற்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காதீங்க. ஃபைனலான ஒரு டிப், நீங்கள் சைக்கிள் 1 மாதம் ஓட்டியெல்லாம் பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்கிள் வாங்கணும்னு ஆர்வம் இருக்குது. இப்போ வந்து சீப்பான சைக்கிள் வாங்குறதா இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியான சைக்கிளாக வாங்குறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், ஓரளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான சைக்கிளே வாங்குங்க. ஏன்னா சீப்பான சைக்கிளில் லோ குவாலிட்டி காம்பனன்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் சைக்கிள் ஓட்டும்போது எங்கேயாவது கிரிச்சுன்னு சவுண்டு வரும், ஒரு பக்கமாக சைக்கிள் அப்படியே இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதுவே நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியான சைக்கிள் வாங்கும்போது அதில் குவாலிட்டி ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ உங்கள் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை சைக்கிள் ஓட்டும் போது அதை விரும்பி ரொம்ப ஆசையோட சைக்கிள் ஓட்ட ஆரம்பிப்பீங்க. அதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இவ்வளோ காசு வாங்கிட்டு இந்த சைக்கிளை சும்மா வச்சிருக்குமே அப்படின்னு உங்களுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். அதனாலே நீங்கள் அதிகமாக சைக்கிள் ஓட்ட ஆரம்பிப்பீங்க. ஸோ என்னுடைய பர்சனல் சாய்ஸ், சீப்பாக வாங்குறத விட காஸ்ட்லியாக வாங்குறது உங்களுக்கு 2 வகையிலையும் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிள் வாங்குறத பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ரீசெண்டாக சைக்கிள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய சைக்கிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.